வணக்கம் பக்தர்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கணும். அந்த கனகம்பட்டியார் உங்களுக்கு நல்லபடியாக அருள் புரிவார். என்னுடைய குருவுக்கும், என்னுடைய குருவின் குருவிக்கும், என் குலதெய்வத்துக்கும், என் சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும், முக்கோடி தேவர்களுக்கும், முக்கோடி சித்தர்களுக்கும், முக்கோடி மகான்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை பதிவிடுகிறேன். கனகம்பட்டியார்கிட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சில போன வீடியோவில் பின்னாடி இறுதியில் சில வீடியோலாம் நான் போட்டிருந்தேன். நிறைய வீடியோ ஆகிட்ட இல்லை, எல்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருக்கிறது நான் தேடி தேடி எதனா ஒன்று போடுறேன். அது எப்படி சரியாக எனக்கு போட தெரியல, போட தெரிஞ்சவர்கள் நான் போடுறேன் நான். அதனால் என் அனுபவங்கள் நான் ஒரு 2-3 நீ சொல்லிடுறேன் நான். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறது, நம்மளை பற்றி சொல்கிறது, அந்த குணம், அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய குணம். அது இருந்தால் தான் அந்த ஆன்மீக தொடர்பு வரும், ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறதுக்கூடிய ஒரு ஊந்துதல் வரும். இல்லைன்னா வராது. ஏதோ சும்மா பார்த்தோம், ஏதோ சொன்னார் அப்படின்னு கடந்து போகிறவங்க நிறைய பேர். அது வேஸ்ட், அது டைம் வேஸ்ட். யாரோ ஒரு விஷயத்த ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் சரி நம்ம அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் போடுறோம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா அது ஒரு வேற ஒன்றும் இல்லை. அதுலேருந்து அது ஒரு செகண்ட் ஆக போகுது, அவ்வளோதான். அது மாதிரி பண்ணியிருக்காங்க, எனக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத்தனை பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்னோட ஆத்மா ரொம்ப சந்தோஷம் அடையுது. அதனால நான் மனசுக்குள்ளே நான் வேண்டிக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும். கனகம்பட்டி அருளால், சித்தர்களுடைய அருளால் கீச்சு இந்த பள்ளி கரெக்டாக எல்லா மக்களும் நல்லா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக, செல்வம் செழிப்புமாக, இந்த பூமியில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நல்ல நேரத்தையும் காலத்தையும், நல்ல நண்பர்களையும், நல்ல உறவினர்களையும், நல்ல சிந்தனையும், நல்ல பார்வையும் தந்து உதவி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கனகம்பட்டி சுவாமிகிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரைட்டு, அனுபவங்களும் வரும். அந்த மீன் குழம்பை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். அது நிறைய பேர் கேட்டாங்க, சாமி என்ன மீன் குழம்பு கதை சொல்கிறீங்க அப்படின்னு. ஐயா மீன் குழம்பு சாப்பிடுவார். அது பொதுவாக நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாரு, அதெல்லாம் கணக்கு கிடையாது இருக்கு. அது அந்த மீன் குழம்புக்கு ஏன் அனுபவத்தில் என்னன்னு நான் சொல்கிறேன். நான் சில விஷயம் நான் வெளியே சொல்ல முடியாது, என் கூட இருக்கிறதுக்கு நான் சொல்ல மாட்டேன். மறைமுகமாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறா தலையாட்டிட்டு போயிட்டே இருப்பேன், புரிய வைக்க மாட்டேன். எதுக்கு அது தேவையில்லாதது அப்படின்ட்டு. அப்படி போன வருஷம் குரு பூஜைக்கு வந்துடும். அந்த லாஸ்ட் நாள் குரு பூஜை நடந்துட்டு இருக்கு, மகேஸ்வர பூஜை நடக்க போகுது. அப்போது எனக்கு நீங்கள் பாருங்கள், ஐயாவோட இடத்துல இருக்கிறேன் நான். இருக்கும்போது எனக்கு மீன் குழம்பு சாப்பிட்ணும் ஆசை வருது. நான் எப்பவுமே கோயில் குழம்பு போகலான்னா அந்த மீன் குழம்பு, அந்த நான்வெஜ்லாம் அது மாதிரி சாப்பிட மாட்டோம். அதனால் அந்த ஆசை வருது, இப்போ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. என்னடா அது எப்படி நம்ம கூட இருக்குன்னு சொல்கிறேன். சாமி இன்னும் மீன் குழம்பு சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி சாமி சாப்பிடலாம், மணி 1-1:30 ஆச்சு, ஹோட்டல் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிறோம். ஒட்டஞ்சத்திரம் போனோன்னா ஒரு மெஸ் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு இதே மாதிரி மீன் குழம்பு இருக்கா அப்படின்னு நம்ம நண்பர் இறங்கி போய் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, சாமி இதுதான் இருக்குது, ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் இருக்குது, இது எப்போ முடியும்னு காத்துன்னு இருக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் கனகம்பட்டி போகணும். நான் நீ குரு பூஜை, கனகம்பட்டி சாமிக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி உட்காந்து மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் தரிசனம், நம்ம கோயிலில் சாமியை பார்த்து தரிசனம் பார்த்து தங்கிட்டு வந்தோம். போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் குரு பூஜை போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, எங்கள் வீட்டில் நான்வெஜ் எல்லாம் வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டாங்க வீட்டில். அப்போ என்ன மீன் குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது. சரி மீன் குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, நம்ம போய் எங்கே போய் சாப்பிட்றது. நான் ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன், மேக்ஸிமம் எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்றது அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இது மாதிரி ஆன்மீகமாக இருக்கிறோம், இந்த மாதிரி உடையை உடுத்திட்டு இருக்கும்போது அது நான்வெஜ் ஹோட்டலில் போனால் மற்றவங்களுக்கு ஒரு மனக்கூச்சமாக இருக்குன்னா, சாமியாராக இருக்கிற நான்வெஜ்லாம் சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இது எதை சாப்பிட்றாங்க, எதுக்கு என்னத்துக்கு சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு நினச்சிக்கிறாங்க. அதனால் எதுக்கு அந்த மனசங்கடத்தை அவங்க உருவாக்கணும் அப்படின்ட்டு போக மாட்டேன் நான். அப்போது சரி என் நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட போகலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக கலையாக போயிட்டு 1:10 போனோன்னு போனேன். போனோடனே வாங்க சாமி ரொம்ப நாளாக வந்துக்கிறீங்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு
சரி சாமி வந்துட்டாரு, நீ மதியானம் சாப்பாடு இங்கே தான் சாமிக்கு அப்படின்னாங்க. ஏங்க வேணாங்க, நீங்களே பாவம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, காலைல வேலை செய்ய ரெஸ்ட் எடுங்க, மதியானம் தூங்கிட்டு அப்புறம் சாயங்காலம் இருக்குது வேலையை பாருங்கள், எதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் கேட்க மாட்டார். அவர் நம்மளோட மனைவி என் நண்பர் கேட்க மாட்டார். அப்படி வேணாம்னு சொன்னால் இப்போ செய்வார். அன்பு தொல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை நான் வாங்கிட்டு வரேன் சாமி, என்ன வேணாம் அப்படிங்கல. நான் சரி ரைட்டு, நான் என்ன நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டு நினச்சிட்டே வந்தேன், கரெக்டாக இவங்க அப்படியாவது முடிக்கிறாங்களே, சரி ரைட்டு ஓகே. என்ன இருக்குது, கொஞ்ச நேரம் சாப்பிட்டா அவ்வளவு தான், வேற என்ன இருக்குது, நாக்கு ருசியில் போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்று தான். சரி போயிட்டு சாலை மீன் வாங்கிட்டு வாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மீனெல்லாம் வராது, நேற்று வச்சு மீன் தான் வச்சுருப்பாங்க. போனோன்னா கடைங்க எதுவுமே காணும். வெள்ளிக்கிழமை ஒரு 3 கடை சின்ன கடை இருந்திருக்கு, அது பெரிய மார்க்கெட்டு. அங்கே போனால் இந்த சாலை மீன் மாத்திரம் ஒருத்த வச்சிருக்காரு தனியாக. போனால் அவ்வளோதான் இருக்குது. அவளை போய் கேட்டுருப்பாரு, பொழுது கேட்டுனா சொன்னா வாங்கினது. அதை பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்தோம்னா செழிப்பாக அப்படியே பளிச்சுன்னு இருந்திருக்கு. அப்படியே அவர் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து பாருங்க, அவர் வாங்கிட்டு போனது அவ்வளோ அவசரம், வாங்கிட்டு வந்து அவ்வளோ அவசரம், அவங்க செஞ்சது அவ்வளோ அவசரம், எனக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள், ஒரு வாரமாக அவங்க வீட்டில் இருக்க நாய் சாப்பாடே சாப்பிடாம இருக்குதான், விரதம் இருக்கிறாரு, எதுவுமே சாப்பிட மாட்டேன்தான் அது நாய். அப்புறம் என்ன பண்ணேன், சரின்னு வச்சாங்க. நானும் எப்போ சாப்பிட்றதோட அதிகமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அந்த முள் அந்த மீனில் இருந்து அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணேன், அந்த நாய்க்கு வைமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை சாப்பிடாது நான் வெளியே போட்டலாம், நீங்கள் வெய்ய அப்படின்னு அவரை எடுத்து வச்சா சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டேன்னா சரி சாப்பாடு மீன் குழம்பு போட்டு வைங்க அப்படின்னு சொன்னால், நல்லா ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், உட்காந்துட்டு இருந்தேன், ஏங்க நீங்கள் மீன் குழம்பு வச்சுங்க, எனக்கு சாப்பிட்டா மாதிரியே எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, யாரோ வந்து சாப்பிட்டு போயிருக்கிறாங்க, சரி நம்மளை பயன்படுத்திக்கிறான் போகுது, கடுகளவுக்கு எனக்கு சாப்பிட்டா மாதிரி தெரியல, அந்த வாசனையும் வரல, அந்த இது வரல. நான்வெஜ் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட்றது கிடையாது. அது மாதிரி ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா நான்வெஜ் பிடிக்காதுன்னா, நான்வெஜ் வந்துட்டேன். எந்த ஒரு ஆசைகளும் நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. அந்த ஆத்மா என்ன எதிர்பார்க்குறதோ அதை நிறைவேற்றணும். என்னைக்கு அந்த ஆத்மாவும் உடலும் மனசும் அதுவே ஏற்றுக்காம விட்டுரும், அப்போதான் நம்ம விடணும். அது அப்போதான் ஆசை இருக்காது. நான் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில், நான் வந்து நான்வெஜ் விட்டுட்டேன், ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கேன், எங்கே போய் சாப்பிட மாட்டேன், இத்தனை வருஷமாக விட்டுட்டேன், இனிமேல் தொடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. நீ உன் ஆத்மாவையும் மனசு நீ கண்ட்ரோல் பண்ணேன்னா நீ அது வந்து அது திருப்தி அறியாமல் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எந்த வேலையும் ஆகாது. அப்போ இது மாதிரி அதனால அந்த எண்ணம் வருது. இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. அது அந்த நான்வெஜ் மேலே அந்த பட்டர் அந்த அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். சாப்பாடில் வந்து பண்ணேன், சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இயற்கை உணவாக நான் சாப்பிடுவேன். வீட்டில் இருக்காங்களே அவங்க பழக்கப்பட்டாங்க, அதுக்காக நம்ம அங்கே இருக்கிறோம். எனக்கு மற்றபடி எல்லாம் நம்ம சாப்பிட்றது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கிறது கிடையாது. அப்போ கூட அந்த சாப்பிடும்போது சில நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த கர்மா என்ன வந்துடும் சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் நான் மனசில் பண்ணுவேன். தெரியாது யாருக்கும், வெளியே தெரியாது யாருக்கும். சில விஷயம் பண்ணிட்டு தான் அதை சாப்பிட்றேன். அப்படி பண்ணால் எல்லாத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பண்ணுவீங்களான்னு, அது கிடையாது, தப்பு தப்பு. அது நான்வெஜ்ன்றது அது ஒரு உயிர் தான், இல்லைன்னு சொல்ல, தப்பு கிடையாது. ஆனால் பட் மனிதனுக்கு தான் இந்த பூமியில் எல்லாமே தேவையில்லை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் ஆண்டவன். ஒன்னை சார்ந்து ஒன்னே அப்படி இருக்கு. அப்போ அதனால் வந்து இந்த மீன் குழம்பு கதை இது. இந்த வருஷம் குரு பூஜைக்கு போனால் அதே மாதிரி மீன் குழம்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் என் நண்பர் கூட்டம் போயிட்டு அதே மாதிரி ஒட்டஞ்சாத்து இன்னொரு ஹோட்டல் அங்கே போய் உட்காந்து சாணா மீன் குழம்பு இருக்கா, மீன் குழம்பு இல்லை சாமி, வெறும் குழம்பு தான் இருக்கு, மீன் வறுவல் இருக்கு அப்படின்னு அவர் வியாபார ரீதியில் சொல்கிறார். சரி ஏதோ ஒன்று மீன் குழம்பு சாப்பிட வச்சான், பக்கெட்டில் இருந்து வச்சான் குழம்பு. என்னடா அது மீன் குழம்புன்றான், மீன் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் அதை சுற்றி நோண்டி பார்த்தா கிட்ட 4-5 மீன், பெரிய பெரிய மீன். அது எடுத்து வச்சா மீன் குழம்பு. மீன் குழம்பே நம்ம வாங்கினா கூட அவள் மீன் கொடுத்துருக்க மாட்டோம், அவ்வளோ மீன் இருக்குது. எல்லாம் எடுத்து எடுக்க வந்துன்னு அதில். அப்புறம்ப்பா வைப்பா எல்லாரும் சாப்பிடணும்ப்பா நீனு. இல்லை சாமி அவன் மீனே இருக்கான்னு சொன்னா, இவ்வளோ மீன் இருக்குது சாமி, சரி இருக்கட்டும் விடுப்பா, பரவாயில்லப்பா, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையா நல்லா டேஸ்டா இருந்தது, சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வரேன், போய் மீன் குழம்பு சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிட்டோம், அந்த உணர்வு இல்லை, அந்த எண்ணம் கிடையாது, அந்த வாசனை இல்லை. அப்புறம் ஐயா கிட்ட வந்தேன் நான். அன்னைக்கு கிளம்புறதுக்கு வரேன், ஐயா கிட்ட வரேன். சரி உள்ள போய் சாமியை கும்பிட்டு கூட பிரசாதம் தருவோம் சொல்லி கூட இருக்கணும் கூப்பிட்டாங்க. சரி போனா அந்த நேரம் பார்த்து ஜட்ஜி யாரும் வந்துட்டாங்க. கூட்டம் அதிகமாக உள்ள விட மாட்டேன் விடலன்னு சொல்லிட்டு கூட்டம் ரொம்ப சேர்ந்து போச்சு. சரி நம்ம ஏன் அதை போய் நான் வந்து எனக்கு வழி விடுங்க போனேன். சாமி எங்கே பார்ப்பாரு, நம்ம கூடயே இருக்காரு சாமி. அப்படி ஏன்பா வாப்பா போகலாம், கிளம்பலாம் வா, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது போகலாம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க, பிரசாதம் வாங்கணும் இது வாங்கணும். ஆனால் வா என்ன சாமி இருக்கு பிரசாதம் அதுக்கு வா
போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டேன். அந்த கேட்டெல்லாம் பெரிய கேட்டு, மெயின் கேட் தாண்டி வந்தேன். சாமி கிட்ட பூஜை பண்றவரு ஒருத்தர் பழைய ஆளு போன் பண்றாரு. என்ன சாமி வந்துட்டு கண்ணும் காணாம போறீங்க, உங்க பாட்டுக்கு கொடுத்தாலும் கேட்கறதும் கிடையாது, கேட்டா கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் சொல்லி நினைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எங்கெங்க இருக்கீங்கன்னா, நான் அங்கதான் வெளியில சாமி வண்டியில தேர்றதுக்கு போறேன், அங்கதான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. வாங்க அப்படின்னு நம்மள. அப்புறம் போனோம், ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்த்து. அப்புறம் போனோன்னே அவரு 2 மாலை திருநூறு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அன்பு அவருக்கு என் மேல. அவருக்கு சில விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் நான். அது மாதிரி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா கூட இருக்குங்களே, அவர் வந்தார் ஒரு வாட்டி என்கிட்ட. நான் சொன்னேன், ஐயா கிட்ட அன்னதானம் போய் சாப்பிட்றோங்க. நிறைய பேர் அங்கே அன்னதானம் குளிக்கிறதுக்கு வசதி இருக்குனால நிறைய பேர் போறாங்க அங்கே. இன்னொரு விஷயம் நடக்குது அங்கே. நிறைய பேர் இந்த டூருக்கு போறவங்க, ஐயப்ப சீசனுக்கு போறவங்க, இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அங்கே போய் நைட்டு படுத்துக்கலாம், காலையில குளிச்சிடலாம், அப்படி டிஃபன் சாப்பிடலாம், ஒரு வேலை முடிஞ்சு அப்படின்னு வராங்க. சாப்பிட்டா அதெல்லாம் தப்பு கிடையாது. அதே மாதிரி டூர் கிட்டும் போற அது ஒன்று பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களுக்கு ரூமே போட்டுக்கூடாம இங்கே படுக்க வச்சு இங்கே சாப்பாடு கொடுத்து இங்கே குளிச்சுட்டு இங்கே ரெடி ஆகிட்டு போயிடுறாங்க. உண்மையா பக்தியா கும்பிடணும்னு வர்றதில்லை அப்படின்னு வராங்க. என்ன அறியாம என்ன பண்ணுது. அப்பா சொன்ன, ஐயா நீங்க சாமி கூட இருக்கிறீங்க, சாமி வந்து எல்லாரும் கர்மாவும் வாங்கிட்டு இருக்காரு, அன்னதானம் நடக்குது, நல்லா தான் இருக்குது, சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இங்க வரவங்க வந்து 3 நாள் சாப்பிடலாம் சாமி, அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது சாமிங்க. அங்க அதுக்கு மேல நீ சாப்பிட்டேன்னு உங்க உழைப்பு அங்க கொடுக்கணும் சாமி, உழைக்கணும் சாமி. உழைக்காம நீங்க உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகுன்னு கேட்டேன். நான் சொன்னேன் அந்த விஷயத்த. நீ 3 நாளைக்கு மேல சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு, சரி நமக்கு ஏதோ பிரச்சனைக்காக இங்க வந்தோம், 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நமக்கு எல்லா வசதி இருக்குது, இந்த கௌரவமான இடம் அப்படின்னு நீ தங்கிட்டேன்னா வீங்கி போயிடுவேன். பாறாங்கல் மாதிரி அங்க சாப்பிட்டு வீங்கிட்டு போயிடு. வேலை செய்யாம அப்படி இருந்துன்னா இந்த கை கால்லாம் அப்படியே அப்படியே ஒரு மாதிரியா கல் மாதிரி ஆகி பெண்டா நடப்பாங்க. அந்த பிடிப்புலாம் வரும், காலெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும், ஒரு இதா இருக்கும். ஏன்னா அது கர்மா. அது நான் சொன்னேன். நான் எப்போ சொன்னேன்? 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். நான் வச்சு செஞ்சிருவாரு சாமி. அப்படியெல்லாம் அவர்கிட்ட ஏமாத்தலாம் முடியாது. கேட்டுக்கலாம், ஒரு வாரம் தங்க போறேன் சாமி, தங்கினா இங்க இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டு போயிடலாம். ஆனா அங்க போய் ஆட்டையை போட்டு உட்காந்துக்கின்னு சும்மா அப்படியே ஏமாத்தின்னு அப்படியே இங்க வேலை செய்யறேன் அப்படி காட்டி நிறுத்திட்டு அதெல்லாம் அங்க இருக்கக்கூடாது. அவர் அந்த உணவு வந்து 3 வேளை 3 நாள் தான் கணக்கு. சாப்பிட மாட்டேன். அதனால இப்ப நான் போனா நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஒரு தடவை போனா ஒரு வேளை சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒண்ணு கிடையாது. நம்ம வந்து சாமிக்கு வந்து சில அரிசி முட்டை இதெல்லாம் கொடுக்குறோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். நம்ம எதனா ஒரு உதவி பண்ணணுங்க, உதவி பண்ணணும். அவனா அப்பதான் அங்கே நடக்கும். அங்கே எல்லாம் உழைப்பு கொடுக்குறாங்க. அவ்வளோ உழைச்சாதான் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு அவ்வளோ பெரிய விஷயத்த அங்கே நடக்குது. இல்லைன்னா சாமிக்கு தான் கெட்ட பேர் வரும். சாமி நீ இருக்கிறவங்க முன்னாடி இப்படி தப்பு நடக்குது, நீ கண்டுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மக்கள். அப்படியெல்லாம் இருக்குது. ஐயோ நான் பார்த்துருக்கேன். நான் அது இப்பதான் ஒரு 4 வருஷமா வந்து குரு பூஜை நடத்தினா கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு. அதுக்கு முன்னாடி கிடையாது. பயம், ஒவ்வொருத்தருக்கும் பயம். சாமியை பார்த்தா சாமி விட மாட்டாரு, தப்பு பண்ண விட மாட்டாரு, உன்னை வச்சு செஞ்சிருவாருன்னு அப்படி பயம். அது பர்ஃபெக்டா நடக்கும். நேரம் அவங்க போய் சாப்பிடுவாங்க, வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போவாங்க. அவங்க பாட்டு பர்ஃபெக்டா நடக்கும். எந்த ஒரு கடுகளவுக்கு தப்பு நடக்காது. இப்பதான் ஒரு 4 வருஷமா தான் இப்போ போலீஸ் பாதுகாப்பு அது இது ரொம்ப பண்றாங்க. அது என்னன்னு தெரியல. அது பழனியில கூட்டம்லாம் ரொம்ப கூட்டம் இங்க வந்துருது. சில நைட்ல சில இதெல்லாம் நடந்ததாங்க. இதுவும் நெரிசல் கூட்டம், வண்டிங்கெல்லாம் வருது செய்து அசுத்தம் பண்ணிடுறாங்க. அதனால நைட்ல இப்போ முன்னெல்லாம் தங்க விடாம இருந்தா போனாலும் இப்போ யாரும் தெரிஞ்சவங்க மட்டும் தங்க விடுறாங்க. அதனால நிர்வாகத்தை நம்ம எந்த தப்பு சொல்லக்கூடாது, தப்பும் அவங்க பண்ண முடியாது. அதெல்லாம் சும்மா பேச்செல்லாம். சில பேர் இருக்காங்க தப்பு பண்ணி போயிட்டு வேற வழி கிடையாது, அங்கே போய் தப்பு பண்ணுவாங்க சில பேருக்கு. அதனால சொல்றேன் நான். அதனால அங்கே போனால் அதுக்கு அந்த நம்ம இப்படி உடம்பாகும். அதனால போனீங்கன்னா ஒரு 3 வேளை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அங்கேயே போய் ஆல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க சில பேர். அவங்களும் சில தப்பு பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. மன்னிப்பு கேட்டுக்கின்னு அங்கே வந்து வாழ்க்கையை மறுபடியும் மறுப்பு இது பண்ணிக்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் மனசை மாத்திங்கன்னா நல்லபடியா இருக்கணும். ஆளுங்க ஐயா கிட்ட உழைக்கணும். உழைக்கலாம் சும்மா வேலைக்கு ஆகுது. நீ சாப்பிட்ற சாப்பாடு கண்டிப்பா உழைக்கணும். உழைப்பு வாங்கிடுவாரு. அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, நீங்க உங்களுக்கே தெரியல, அந்த கல்லை உரட்டுறா, இந்த கல்லை உரட்டுறா, இங்க நடுறா, அங்க போடுறா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் சொல்றாரு? கர்மா கழிக்கிறாரு நம்ம கர்மாவை. அப்படிதான் அங்க நடக்குது. அங்க
யாரோ அன்னதானத்தை கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அங்க போனா இப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அது உண்மை, அது அவங்க உணர்ந்தாங்க. அது ஆமா நீங்க சொன்ன கரெக்ட் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தாங்க. அது அது மாதிரி அது அப்படி ஆச்சு. அதாச்சா. அதனாலதான் மீன் குழம்பு வந்து ஐயா விருப்பப்படுறாரு. அது நம்மளை வந்து ஏதோ ஒன்று ஆட்கொண்டு விட்டு அந்த நேரத்தில் அவர் வந்து இது பண்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா சாமி ஐயா மீன் இப்போ நீங்களாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறீங்க. ஏன் வந்து சாய்பாபா மீன் குழம்பு சாப்பிட்றாரு? அது விவேகானந்தர் சாப்பிடுறாரு. அதனால உணவுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. உணவுன்றது உன்னுடைய குடல் ஜீரணிக்கக்கூடிய தகுதி இருந்தால் நீ எதானே நீ சாப்பிட்டுக்கலாம். ஆன்மீகத்தை வந்து உன் மனம், ஆழ்மனம், ஆத்மா தூய்மை, அதுதான் அங்க தேவை. நீ வகுத்துக்கிற, நீ வகுத்துற எப்படி இருக்க அப்படின்னு. ஆனா ஒண்ணு, எதுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? உடம்பு சுத்தம் இருக்காது அது இப்போ நான்வெஜ். நீங்க சாதாரணமா பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டா 2-2.5 மணி நேரத்துல வந்து அது ஜீரணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கழிவா மாறி அது எங்க போய் நிற்கணுமோ அங்கே நின்றோம், அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். அதே நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்பு விட்டு வெளியே போறதுக்கு அந்த வாடை அதோட தன்மை வெளியே போகிறதுக்கு 72 மணி நேரம் ஆகுது. புரியுதுங்களா? அது நீங்க அப்படி கேட்டால் வெளிநாட்டுலலாம் சாப்பிட்றாங்க. வெளிநாட்டில் சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பார்த்தீங்கன்னா அது எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் வச்சு அது பொம்மையாக்கி அதில் ஒன்றும் இருக்காது. அப்படிதான் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு வந்து இல்லை ஆன்மீகத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அப்படியே சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான்வெஜ் இல்லைன்னா உலகமே ரொம்ப அந்த சைடு வெளிநாடெல்லாம் இதாகிடும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 45-50% 60% கிட்ட வந்து இன்னைக்கு கடல் உணவு தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. இல்லைன்னா உணவு பற்றாக்குறை வந்துடும். அப்படி இருக்கு. அதனால வந்து ஆன்மீகத்துக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு அந்த சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து சாப்பிடலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கு நீ சீக்கிரமா அது சில விஷயங்களை சித்தி அடையணும், கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உணவுகளே கிடையாது. அது சொல்ல போனா உணவே கிடையாது. இது மாத்திரம் என்ன இருக்கு? காய்கறி இதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து சைவம் சொல்றோம், சைவன்றது வேற. அந்த உணவு உடம்புல இருக்குது. அந்த உடம்பு அந்த உடம்புல இருக்கிற அந்த உணவை நீ சாப்பிட தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த தியானம் இதெல்லாம் பண்றது. அதான் அமிர்தம், அதுதான் சைவம். இதெல்லாம் சைவமே கிடையாது, எல்லாம் அசைவம் தான். இப்போ யானை இருக்கு, அவ்வளோ குண்டா இருக்குது. ஏன் அப்படி குண்டா இருக்கு? அது நாங்கள் கறியா சாப்பிடுது ஒன்றும் கிடையாது. அது தன்மையெல்லாம் வேற. அது பேச போனால் வேற மாதிரி பேசிட்டே போயிட்டே இருக்கும். அது வேணாம் சொல்றேன் நான். ஏன்னா கேட்பாங்க நாளைக்கு, ஏமா சாமி இவர் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாரு. எனக்கு அது விருப்பம் இருக்கிறவருக்கு அது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் ஆட்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தேவைகளை பயன்படுத்திருக்காங்க. ஆன்மீகத்தில் நான் சூட்சமாக சில விஷயம் சொல்ல, ஒரே விஷயம் சொல்ல பாருங்க. சித்தர்கள் அவங்க வந்து உடலை வந்து இறக்கிட்டாங்க. சக்தி அவங்க வந்து ஜீவ ஐக்கியம் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த ஆத்மா இருக்குது, உலாவிட்டு இருக்கு. அப்போ அவங்க இருக்கும்போது செய்கின்ற செயலை செய்யணும். செய்யறதுக்கு ஒரு உடல் வேணும். அதான் ஒரு சோல், உடம்பு தேவை. அந்த உடம்பு அந்த ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். இதுல ஈடுபாடோடு இருக்கும் கூட அவங்கள எடுத்துப்பாங்க. எடுத்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்கள பயன்படுத்திப்பாங்க. அப்படிதான் இது நடக்குது. அவரை மாதிரி நம்ம ஆக முடியாது. மக்கள் ஆக்கிடுவாங்க. மக்கள் வந்து அவங்க ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தில் அவங்களே பேர் வச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனால் பெரிய பட்டா பேர் கொடுப்பாங்க. எல்லாமே அவங்களே உருவாக்கிப்பாங்க. உண்மையில ஆன்மீகத்தில் அதெல்லாம் எருமா நான் வாடு போயினே இருப்பாங்க. மௌனம் தான் மெயினுங்க. இவ்வளோ பேசக்கூடாது. நானே யூடியூப்ல இவ்வளோ பேசக்கூடாது. ஆனால் சொன்னாதான் ஜனங்களுக்கு தெரியும். சொல்லாமலாம் தெரியாது மக்களுக்கு. நிறைய பேர் அவங்க பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே தெரியாது. நீங்க எங்கன்னா கேட்டு பாருங்க. பெண்கள்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் அறிவு வளர்ந்துருச்சு. அவங்களுக்கு படிச்சிருக்காங்க, எல்லாமே படிச்சுட்டாங்க. இப்போ படிச்சுனா அப்புறம் வந்து அடுத்த கேள்வி எதனா ஒன்று சொன்னால் அது ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்க தகுதி. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, அடங்கியிருந்தாங்க. பெரியவங்க சின்னவங்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அது கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும், பொறுமையாக இப்படிலாம் ஒரு தராதரம் இருந்தது. இப்போ அது கிடையாது. அறிவியல் வளர்ச்சி, கல்வியுடைய வளர்ச்சி, அறிவுடைய வளர்ச்சி, இதெல்லாம் வளர்ச்சி ஆனால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ மனிதன் ஒண்டிதான் உணவுக்கு தன்னுடைய தனக்கு, தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன் வாரிசு எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லிட்டு தான் பேராசைப்பட்டு போய் சொத்து சேர்த்து வைக்கிறான். மற்ற விலங்குகளை எல்லாம் நினைக்கிறது கிடையாது. இப்போ நாய் இருக்குது, எதை வச்சு நம்பி அதை 6 குட்டி பெற்றுக்குது? அது வந்து 4 வீட்டில் 4 வீடு நம்பியோ 4 பேரை நம்பியோ அது அடுத்த வேலை உணவுக்கு ஊர்ஜிதம் கிடையாது. ஆனால் 6 மாதத்துக்கு 6 குட்டி பெற்றுக்குது. அது பால் கொடுத்து வளர்த்துனா அதுக்கப்புறம் விட்டுருது. அது பாட்டு ரோட்டில் அது பாட்டு கலந்து போயிடுது. இதெல்லாம் இது வாழ்க்கையை பாருங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் புரியணும்னா உங்கள் சுற்றி இருக்கிற ஜீவராசிங்க என்ன பண்ணிட்டுன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதே தெரிஞ்சிடும் எல்லாமே. இதுக்கு வந்து யாரும் என்ன மாதிரி ஆள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சுற்றி என்ன நடக்குது பாருங்க. எவ்வளவு ஒரு ஜீவராசி தான் இனப்பெருக்கத்தை பண்ணி அதை பாதுகாக்குது. இந்த
பிரபஞ்சத்து. ஏன்னா ஒன்று அடிச்சு தோன்றது தான் உலகம். ஒன்று அடிச்சு சாப்பிடும். அப்படிதான் வச்சிருக்குது. ஒன்றுக்கு ஒன்று உணவாக தான் இருக்குது. அப்படிதான் அந்த வாழ்க்கை. அது மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க. நல்லா பாருங்க நீங்க. மனிதன் மாதிரி ஆடு பேசுமா, கோழி பேசுமா, கிளி பேசும். ஆனா அது குரல்ல தான் பேசும். மனுஷன் மாதிரி பேசும். ஆனா மனுஷன் எல்லா குரலையும் பேசுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை பிறவி எடுத்துட்டு லாஸ்ட் வந்திருக்கும். கடைசி பிறவிய மானிட பிறவியா வந்திருக்கும். இந்த மானிட பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் எதுக்கு பிறந்தான்னு நம்ம தெரியுது இல்லை. ஆராய்ச்சி பண்றது கிடையாது. ஏன்னா நமக்கு அப்படி கட்டமைப்பு வச்சிருக்காங்க. குழந்தை பிறந்துச்சா அதை வளர்த்தோமா, கான்வென்ட் ஸ்கூல் அனுப்பிச்சோமா, அது படிக்க வச்சோமா, நல்லா படிப்பா, பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஐடியில் வேலை செய்யணும், அவ்வளோ சம்பளம் ஆகணும், இவ்வளோ சம்பளம், இப்படி தான் சொல்லி வளர்க்குறோம். அப்போ எங்கே அங்கே அன்பு பாசத்துக்குலாம் எங்கே இடம் இருக்குது? ஒன்றும் இடம் கிடையாது. பக்கத்தில் எப்படி புள்ள வளர்க்கணும் அதே மாதிரி நம்ம புள்ள வளர்க்கணும்னு நினைப்பாங்க. பக்கத்தில் என்ன வாங்கினா நம்ம வாங்கணும்னு நினைப்போம். இப்படி போட்டி போட்டு தான் வாழ்ந்துக்கிறேன். அவ்வளோதான் இவ்வளோ போராட்டம் இவளுக்கு. மனிதன் தனக்கு சாதகமாக எது நடந்தாலும் அது ஓகே அப்படின்னு. சாதகம் எல்லாம் பாதகமாக நடந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே தப்புன்னு சொல்லுவோம். அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு. இப்படி தான் அது நடந்துருக்கு வாழ்க்கையில். அது மாதிரி ஒரு வாட்டி ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க, எனக்கு போக தெரியாதாங்க, போனதே கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லாதம்மா, நீ போகணும்னு ஐடியா தான் கேட்டுங்களா. இதுதான் உலகம் ரொம்ப நீ செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியுது உனக்கு. கணக்கம்பட்டின்னு போட்டால் வரும். பயணிலேருந்து 7 கிலோமீட்டர் முன்னாடி நீ போயிட்டு வாமா அப்படி. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவங்க மனசில் என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. என்னடா இவர் ஆல்ட்டா சொல்கிறாரு, இவர் பாட்டுக்கு நான் தப்பு பண்ணுறது இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு மேடம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி போய் வர வரைக்கும் ஒரு ஆள் கூடயே இருந்துக்கிட்டுன்னு போயிட்டுன்னு வர மாதிரியே அந்த உணர்ந்துருக்காங்க. அவங்க எங்கே கணக்கும்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால், ஆமாம் நீங்கள் இந்த இடத்துக்கு பயணில் பாருங்க, 17 கிலோமீட்டரு ஆட்டோவில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், அங்கே போனால் போகலாம் அப்படின்னு அவரை பற்றி அற்புதம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி வழி நடத்திருக்காங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கேன். நான் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. போயிட்டு ஒரு கண்ணீர் விட்டு அழுதாங்க. சாமியை நீங்கள் சொல்லும் போது உங்கள் மேலே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு. நான் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது, நான் ஒவ்வொன்றும் விழாவிலே சொல்ல நினைக்கிறாங்க. எங்கே போகணும், எங்கே இருக்கணும், நைட் அங்கே படுக்கிறதுக்கு இடம் இருக்கா, பாத்ரூம் வசதி இருக்கா, சாப்பாடுக்கு எப்படி, இதெல்லாம் கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் உட்காரணும் சாமி, நீங்கள் யாருன்னா தான் சொல்லுங்கள் ரெக்கமெண்ட். நான் எப்போ ரெக்கமெண்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க. ரெக்கமெண்டேஷனே கிடையாது, அங்கே கேட்கவும் மாட்டேன். அதான் என்னோட பாலிசி. என்ன கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா பரம சந்தோஷம், அவ்வளோதான் நம்ம பாலிசி. அப்படி தான் நான் அது மாதிரி போயிட்டு வரேன். அதேமாரி ஒரு அம்மா அவங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ப்ராப்ளம். இங்கே என்கிட்ட உட்காந்துக்கிட்டாங்க. என்கிட்ட உட்காந்துட்டு, சாமி நீங்கள் என்ன பண்ணுங்க, சரிங்க, ரொம்ப முடியல, கிட்னி எல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரிம்மா அவ்வளோதான், நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்போ சரிம்மா நீ கிளம்பு வீட்டுக்கு, ஒன்றும் ஆகாது, சரியாயிடு, நீ போ அப்படின்ட்டேன். அவருக்காக நான் உட்காந்து ஐயா கிட்ட வேணேன். மறுநாள் ஏஞ்சி உட்காந்துட்டு நல்லா இருக்காரு. இது வரைக்கும் நல்லா இருக்காரு. அப்போ அவர் ஐயா கருணை உள்ளேங்க அதை காட்டியிருக்காரு, நம்ம செஞ்சிருக்காரு. நான் வேண்டதுக்கு அவருக்கு செஞ்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய இருக்கு, அதை சொல்லக்கூடாது. சொல்லான இது புகழ்ச்சிக்காக சொல்றாரு. இவரை 10 பேர் நாடி வர்றதுக்காக இந்த வேலை பார்த்துன்னு இருக்கிறாரு. யூடியூப்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு கதையா சொல்லிக்கின்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு எப்படின்னா சொல்லணும், எப்படின்னா யோசிப்பான் மனுஷன். அவனுக்கு சுதந்திரம் இருக்குது. இந்த மக்கள் நம்ம 2 வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். இயற்கை சட்டத்துக்கு வாழ்ந்து கிடக்கிறோம். நாங்களாம் இப்போ இயற்கை சட்டத்துக்கு வாழ்ந்துருக்கோம். ஆனால் புற வாழ்க்கையில் மனிதனை ஏற்ற சட்டத்துக்கு வாழணும், சட்டப்படி வாழணும். வாழலைன்னா நீ மாட்டிப்ப, ரொம்ப சிக்கல். சட்டம் தெரிஞ்சிருக்கணும் எப்படி வாழ்க்கை, இந்த பூமியில் வாழ்றதுக்கு, இந்த ஜனங்கள், இந்த ஆட்சி, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ எப்படி வாழணும்னா அந்த சட்டத்திட்டங்களும் தெரிஞ்சு வாழணும். அப்போ தான் சிக்கல் நிறைய வெளியே வரலாம். நிறைய பேர் சிக்கல் இடம் பிரச்சனை நான் நிறைய பேர் தீர்த்து கொடுத்துருக்கேன். சட்ட ரீதியாகவே நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சட்டம்லாம் தெரியும், அது எப்படி போனோம் இது பண்ணிட்டு. அதெல்லாம் நிறைய பேர் ஏமாந்துறாங்க. ஒரு பட்டா வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கினா ஏதோ ஒன்று வராங்க, இவங்க புரிய மாட்டேங்குது, ஏதோ காசெல்லாம் நிறைய கொடுத்து ஏமாந்து எல்லாம் பண்ணுறாங்க. இங்கேதான் சொத்துல தான் பிரச்சனை வரும். ஒன்றும் சொத்துல வரும், இல்லை பெண்ணில் வரும். இதுதான் பிரச்சனை. அதான் சொல்லியிருக்கேன், மண்ணு பொண்ணுல தான் இப்போ மனுஷன் அழிவான்னு சொல்லுவான், பார்த்தீங்களா? அதுதான். திருமண வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனைகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் சொன்னான்னா டெய்லியும் நான் ஒரு கதை எடுக்கலாம், மாசம் 2 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம். நான் அந்த அளவுக்கு பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்குது.
அதே மாதிரி சில பேர் போய் பேசுவாங்க, இல்லை சாமியார் இருந்தால் காசு ரொம்ப பிடிங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, கையில் காசு இல்லை, அது இல்லை, இதெல்லாம் ரொம்ப தொடச்சு போட்டாச்சு, அடுத்த வேலைக்கு தான் எனக்கு காசு இல்லை சாமி, அடுத்த வேலை சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னு போய் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. நமக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன் சரி இருக்கட்டும்பா அப்படின்னா, அதெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்கிறேன், இல்லை சாமி கஷ்டப்படுறேன், நீங்கள் எதனா பண்ணணும். நான் என்ன பண்ணணும் உனக்கு? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்புறம் நீ வந்து என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். செடி வாடி போகுதுன்னா, செடி உயிரோடு இருக்குது வாடி போகுதுன்னு சொன்னால் தண்ணி ஊற்றி மறுபடியும் காப்பாற்றலாம். சுத்தமாக உன்னுடைய தவறுனால வாடை சுத்தமாக விட்டு வேறும் காய விட்டு வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? பண்ணலாம். அதுக்குன்னு எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா? ஆண்டவன் அப்போ எதுக்கு இருக்கிறான்? ஆத்தல் அழித்தல் எதுக்கு வச்சிருக்கான்? ஆண்டவன் ஏன் எல்லாம் ஒரே சரிசமாக வைக்க வேண்டியதுதானே? ஏன் வைக்கல? அவன் கர்மா தகுந்த மாதிரி வச்சிருக்கான். நம்ம இப்போ ஏழையாக இருந்தால் நம்ம எதிர்க்கே பணக்காரனை காட்டி கொடுக்குறோம், பணக்காரன் தான் நம்ம கீழே ஏழை இருக்குன்னு காட்டி கொடுக்குறாரு. பார்த்துக்கிட்டேன். அப்போ கூட அவங்க ஜனங்க வந்து மண்டைக்கு ஏறமாது. நம்ம கண்ணு முன்னாடி எல்லாரும் நடக்குங்க, எல்லா விஷயம் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அவன் பாக்கெட்டில் வச்சுருக்கான் 7,000 பணம் வச்சுருக்கான், எனக்கு தெரியும். சரி ரைட்டுப்பா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா, நான் ஒத்துப்பேன். எப்பவுமே சில பேர் சொன்னான்னா அவங்க உண்மைதான் சொல்கிற மாதிரி நான் நம்புற மாதிரியே நான் ஆமாப்பா நீ சொன்ன கரெக்ட் தான் சொல்லிட்டு சரி போயிட்டான் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு. அப்பா நீ சொன்ன நான் கூட ஒன்று சொன்னாங்க வாப்பான்னு. அவன் பொய் ரொம்ப பேசுகிறான்பா, ஆனால் பொய்யெல்லாம் பேசலாம் சொல்லு, இருக்கிற மாதிரி உண்மையாக இருக்கு சொல்லு, அப்போதான்ப்பா நடக்கும். நான் செஞ்சா கூட உனக்கு நடக்கும், நான் இல்லைன்னா நடக்காது என்னையும் சொல்லிட்டு போவான் அந்த சாமி. சும்மா அவர் போனால் வீதி கொடுக்குறாரு, சும்மா காசு ஒரு 1000 2000 நம்ம கொடுக்குறோம், நமக்கு எதுவும் இவருடைய தேவை எவ்வளோ இருக்கும்? 10 லட்சம் 20 லட்சம் இருக்கும். இவர் 500 1000 ரூபா கொடுத்துட்டு நமக்கு 10 15 லட்சம் நவுத்தின்னு போகலாம் தான் பேர். ஏன் நாங்கள் அந்த 10 நாங்களே எடுத்துக்கூடாதா? நாங்களே எடுத்து செஞ்சுக்கூடாதா? அது பண்ணக்கூடாது, கர்மா. அதெல்லாம் கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்குது. நீ சொன்ன நம்ப மாட்டீங்க, கோயம்புத்தூர்ல வந்து 80 லட்ச ரூபா கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டான், எந்த கையெழுத்து கிடையாது. இவன் பண்ண தப்பு என்னன்னா, கடனும் கொடுத்துட்டு அவங்க கூட உட்காந்து தண்ணி அடிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு அவன் வந்து பணம் புரட்டி கொடுக்க முடியாது, ஒரு கஷ்டம் வந்துட்டு முடிஞ்சிச்சு கதை. பணம் வரல, ரிட்டர்ன் கணக்குப்பட்டி வந்திருக்காரு. கணக்குப்பட்டியில் வந்து உட்காந்துட்டு இங்கே சப்ளை பண்ணின்னு அதை பண்ணின்னு இதை பண்ணின்னு. அப்போ என்னை வந்து யார் சொன்னாங்களோ சொன்ன என்னை வந்து பார்த்தாரு. நான் சொன்னேன், ஐயா இங்கே பெரியவர் நான்லாம் கிடையாது, நீ என்கிட்ட வந்து இங்கே வந்து கேட்கறது, என் காலில் வந்து என்ன பூஜை வணங்குறது, அதெல்லாம் வந்து தப்பு பாது, எனக்கு தான் அது பாதிப்பு, உனக்கு பாதிப்பு கிடையாது, நீ ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற அப்படின்னு. இல்லை சாமி நீங்கள் 80 லட்சம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்துறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அப்பயே சொன்னேன், எனக்கு எந்த காசு நீ எடுத்து கொடுக்காத, எனக்கு வேணாம், நீ உங்கள் காசு நீ வந்தால் எடுத்துக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு போயிட்டாப்புல. போயிட்டுன்னா ஒரு மாதம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன், என்னப்பா எப்படிப்பா இருக்கிறேன், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் சாமி அப்படின்னா. இல்லை காசு எதோ வந்திருக்க மாதிரி தெரியுதாப்பா அப்படின்னு. ஆமாம் சாமி, ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தான் சாமி, சரி நான் தான் கொஞ்சம் வேலையை பிஸியாக இருந்தேன், அப்புறம் சாமிகிட்ட சொல்லிக்கலான்ட்டு அப்படின்னா. அப்படியாப்பா, சரிப்பா ரைட் ஓகே. மறுபடியும் ஒரு 10-20 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், என்னப்பா எப்படிப்பா நல்லா இருக்கிறேன்னு. நல்லா இருக்கேன் சாமி, வேலையெல்லாம் இப்போ டைட் ஆகிடுச்சு, ரொம்ப பிஸி ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டம், நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறேன், இப்போ யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னாப்புல. சரி ரைட்டு பரம சந்தோஷம் அப்படின்னு. அப்போ பாருங்க, பேலன்ஸ் காசும் வந்துடுச்சு, எனக்கு இங்கே சிக்னல் வருது வந்துச்சு, நீ அவனுக்காக நீ வேண பார்த்தியா. அதுதான் இது வந்து இவங்க வந்து பேராசைப்பட்டு வாழ்கிற மக்கள் எல்லாமே செய்வாங்க, உன்னை காலி பண்ணி விட்டுருவாங்க. மனிதன் சாதாரண நினைக்காத, நீ நினைச்சு நான் சொன்னதுன்னு உண்மையா நம்பி நீ என்கிட்ட கேட்குற நாங்கள் ஏதோ பண்ணுறோம், நீ ஆசை நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு அனுபவத்தை நான் கற்றுத்தரேன் பார்த்துக்க அப்படின்ட்டு. ஏன்னா உனக்கு நிறைய விஷயம் நான் தருவாங்க, நான் தருவேன், உன் கூட இருக்கவங்களும் தருவாங்க, நீ அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ இதெல்லாம் கொடுக்குறேன். கெட்டவங்களாம் நல்ல மாதிரி உங்கள்கிட்ட நடிச்சிட்டு இருப்பான், அவனை வச்சிருப்பேன் கொஞ்ச நாள், நானே தேத்தி விட்ருவேன், கவலைப்படாத. ஆனால் உன் அனுபவம் கற்றுக் கொடுக்கணும், அப்போ தான் நீ நம்புவேன், இல்லைன்னா சந்தேகத்திலேயே நீ டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் எனக்கு வந்தது. சரியா சொன்னாங்க. அப்போ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்தது அவனுக்கு வந்து. எனக்கு அந்த காசு தேவையில்லை, ஆனால் அந்த 5 லட்சம் கொடுக்குற சந்தை என்னாச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு? அதனால தான் நம்ம சித்தமாக இருக்கவங்களாம் அடிச்சு விரட்டுறதெல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு. இவன் போய் கடன் வாங்கி இவன் கொழுத்து போய் இவன் அழிச்சு போட்டு இங்கே வந்து உட்காந்துக்கின்னு எதை கூட அதை கூட சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு அதே சாமியை வெளியில் போயிட்டு புரளி பேசிட்டு அதை பண்ணி போயிடுறது. அதனால இந்த பக்தர்களையும் நம்மளை நாடி வரவங்களும் தேர்ந்தெடுக்கணும், யாரு நல்லவன் கெட்டவன். அவனும் புரியுதுனோட அவன் நம்மளை புரிஞ்சிருக்கணும், அவனை தான் பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும்.
டெஸ்ட் பண்ணோம் அவனை. இப்பெல்லாம் ஒரு டெஸ்ட்டுக்கு தாங்க மாட்டான்டாங்க. எதுவும் நம்ம கேட்காதப்ப அவங்களே நம்மளுக்கு வந்து அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போயிடுறாங்க. போட்டாங்க கர்மம் அதோட நமக்கு அப்படின்னு ஒதுங்கி விட்டுருது. நான் சில பேருக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எல்லாம் நிறைய பேர் பார்த்து லிஃப்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பிடிக்கிறது இல்லை, நான் சொல்ற விஷயம் டைரக்டா அதில் சொல்றேன், யாரை நான் தாக்கி சொல்றது இல்லை. ஆனா அவங்க மனசு பாதிக்குது, அதில் பாதிச்சுன்னா லிஃப்ட் ஆயிடுறாங்க. ஏன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, சில பேர்கிட்ட சொல்றாங்க, சாமி போடுற பதிவெல்லாம் அது என்ன நம்மளையே தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகத்துக்கு நான் உண்மையா இருக்கணும், உண்மையை தான் சொல்லணும், உண்மையை தான் சொல்வேன், உண்மையை தான் பேசுவேன். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நீங்க அப்படி இருக்க முடியாது. நடைமுறை வாழ்க்கையில தற்காலிகமான சில அந்த நேரத்துக்கு அந்த பொய் பேசுனா கூட அது எதிராளிக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது, உனக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அது மாதிரி பொய் பேச தற்காத்துக்கலாம். அதுக்குதான் ஆண்டா அறிவு கொடுத்துருக்கான். யாரும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அதுதான் நான் அந்த வார்த்தையால மற்றவங்க யாரும் கெட்டு போக கூடாது, செய்யக்கூடாது. அது மாதிரி அதே மாதிரி நான் ஒரு நிறைய சொன்னேன். அது எப்படி என்னை பத்தி நான் பெருமையா சொன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால விட மாட்டேன். என்ன அது ஒரு மாதிரியா இருக்கு, அது மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய கையில எனக்கு அருவியில குளிக்கும் போது கையில வந்து கை நிறைய திருநூறுலாம் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ இதுல போறேன் பாருங்க, பின்னாடி பாருங்க, லாஸ்ட்ல முடியவும் பாருங்க. நீ என்கிட்ட என்னோட வீடியோ பார்க்கணும், நீங்க என்கிட்ட கிடையாது, பொதுவா அந்த ஆன்மீகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தை உணரணும், ஆன்மீகத்தை நம்ம பயணம் பண்ணணும், அந்த அறிவு ஆற்றல் நம்ம தெரிஞ்சு சொன்னோம். ஃபர்ஸ்ட் பொறுமை மெயின். பொறுமை மெயின். போராம இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, ஒருத்தனை அழிக்கணும் எண்ணம் வரக்கூடாது. யாரு எதை சொன்னாலும் நீ வந்து அதுல கோபமே வரக்கூடாது. அப்பதான் உனக்கு அந்த இது வரும். ஏன்னா ஆண்டவன் கருணை உள்ளம் கொண்டவன். இந்த உலகத்துல எல்லா மக்களும் செய்யற செயல்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். பாத்தீங்களா? அது மாதிரி நம்ம ஐயா அவர் ஒரு பெரிய பொக்கிஷன் நம்ம மக்களுக்கு. அதுவும் எளிமையான மக்களுக்கு வந்து ரொம்ப பொக்கிஷன். ஆனா என்ன பண்றாங்க எளிமையான மக்கள்? வருது அந்த வேலை முடிஞ்ச அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் இவரு விட்டுறாங்க. சாமி வந்து புனர்பூச நட்சத்திரத்துல பாக்குறது, பௌர்ணமி அமாவாசை பாக்குறது, அதுக்கு கேப்ல வேற என்ன இன்னொரு கோயிலுக்கு அங்க பெட்டிஷனை போடுறது, இங்கேயும் கேட்டுறது, அங்கேயும் போய் கேட்கறது. நல்லா பாருங்க. இப்போ விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி எனக்கு ஒரு 5-10 லட்ச ரூபா எனக்கு கடன் இருக்குது, கடன் அடைஞ்சிடணும் அப்படின்னு கேட்குறேன். சரி ரைட்டு, நல்லது, கேட்டேன். கேட்கறதே பஸ் தப்பு. ரெண்டாவது வந்து கேட்கறது கரெக்டாக கேட்கணும். 5-10 லட்சம்னா 5 லட்சமா 10 லட்சமா இல்லை 5 லட்சமா ஆண்டவனே நம்மளால குழப்பி விட்டுருவான். இறைவன் நம்மள மாதிரி தான், நம்ம கிட்ட பேசுவாரு, நம்ம கேட்கறது கேட்டுப்பாரு. நீ கேட்கறது கரெக்டாக கேட்கணும். அதுக்கு தான் அந்த காலத்துல சொல்லியிருக்கான், பாத்திரம் 5 பிச்சை போட்டு சொல்லணும். அப்போ உன் பாத்திரம் நீ கரெக்டா இருக்கணும், நீ கேட்கறது அம்மா பிச்சை போடுன்னு கேட்கணும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி வேண்டிக்கிறான் விநாயகர்கிட்ட. இது விட்டுற பக்கத்துல முருகர்கிட்ட போய் வேண்டுவாங்க, சாமி எனக்கு ஒரு 5-10 லட்ச ரூபா கடன் இருக்கு, அது முடிச்சு கொடு சாமி அப்படிங்கிறது. அவரும் நினைப்பாரு அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு, அண்ணன் பார்த்துப்பாரு. அண்ணன் நினைப்பாரு தம்பி கிட்ட சொல்லிட்டாப்புல, தம்பியை பார்த்துப்பாரு நினைச்சு. முடிஞ்சிச்சா உன் கதை, போச்சு, முடிஞ்சிச்சு. அதனால கேட்கறது கரெக்டா கேட்கணும். அதனால இறைவனை எப்படி வழிபடணும், எப்படி அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சில விஷயம் தெரியணும் உங்களுக்கு. நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, எதனா ஒரு தலைப்பு போடுங்க. எனக்கு வரமாட்டேங்குது, நான் வந்து மறந்துடுறேன். இந்த இதுல வந்தப்போ நிறைய விஷயம் மறந்துடுறேன். அந்த நேரத்துக்கு வந்தா பேசுவேன். அதான் சொன்னல, வீடியோ எல்லாம் எழுதி வச்சு பேசுறதுல அந்த நேரத்துல வந்து டக்கு 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 டக்குன்னு அதை போய் சொல்லிடுவேன். அதனால ஆனால் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஷார்ட்டா முடிக்க முடியல வீடியோவை. அவர் எதனா தலைப்பு கொடுங்க, சாமி இந்த தலைப்புல பேசுங்க அப்படின்னு ஒரு இது கொடுங்க, நான் உங்களுக்கு நான் பண்றேன். நான் இது பண்றதுக்கு காரணமும் நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து அதிகமாலாம் படிக்கல. நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து 10ஆம் கிளாஸ் ஆல் சப்ஜெக்ட் ஃபெயிலு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சிங்கிள் டிஜிட்டல் நம்பர் எல்லாமே. ஆனால் இடம் ஒரு 10 அட்வொகேட் வந்து உட்காந்து நான் கேட்கறது பதில் சொல்ல முடியாது, அப்படி கேட்பேன். நான் எப்படி வந்தது நானும் எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இந்த சில விஷயம் நடத்திருக்கேன். என் வாழ்க்கை வரல சொன்னோன்னா 2-3 வீடியோ சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என் வாழ்க்கை வரல கேட்டீங்கன்னா இருக்கிற உங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னால நான் சொல்ற விஷயத்தினால உங்களுக்கு எதனா பயன் இருந்து அது பயனடிங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தைரியமாவது உங்களுக்கு வரும் மனசுல. தைரியம் வந்தா அடுத்தது ஒன்று செயல்படுறதுக்கு உன்னை உடல் அறிவு மனம் எல்லாமே உன்னை வழிநடத்தி செல்லும். உன் குலதெய்வம் உனக்கு வந்து ஆறுதல உனக்கு உடந்தையா இருக்கும். குலதெய்வம் உடந்தானே உனக்கு ஐயா மாதிரி ஜீவசமாதிக்கு வந்து உனக்கு அனுப்பிச்சு உனக்கு செம்மைப்படுத்திடுவாங்க.
அதுக்கு தான் நான் பேசுறேன். இதுல எந்த உள்நோக்கெல்லாம் எனக்கு கிடையாது. நான் சில விஷயம் கோவமா தான் பேசுவேன். ஆனா இது பண்ணாதீங்க. அதனால வாழ்க்கை சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. எது நடந்தாலும் சந்தோஷம். என்ன இருக்குங்க, ஒரு செகண்ட் கண்ண மூட்டை என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. அதுக்கு உதாரணம் வாழ்க்கை. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பணக்காரன் வாழ்ந்த வாழ்க்கை வரலாம் போய் பாருங்க. எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தா, எப்படி பண்ண. அவன் போட்டிருக்க பேண்ட் ஷூட் போட்டு அவன் போன கார்லாம் கணக்கு வச்சு நீங்க வந்து கணக்கு போடாங்க நல்லா வாழ்ந்துட்டான்னு நினைக்காதீங்க. சித்திரவதைப்பட்டு தான் அந்த நிலைமை வந்திருப்பான். அவன் நல்லவனா இருப்பான், அவனுக்கு வாட்சது நல்லதா இருக்காது, அது பிறந்தது நல்லதா இருக்காது. இது யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எது எல்லாருக்கும் நடக்குது, வைக்கிறான் ஆண்டவன் ஆப்பு எல்லாருக்கும். அவர் எனக்கும் அவள சில பிரச்சனை இருக்கு. நான் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் மனைவியும் பசங்களையும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு உரிமையும் கிடையாது. அதுதான் உண்மை. இந்த இயற்கை நீதி அது. அது இந்த பூமியில வந்து என்ன பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எழுதி இருக்கேன். அந்த சிப்பு கார்டு போட்டு வச்சிருக்கேன். அதுதான் செய்யும். அது நம்ம கடமை என்னவோ அது செஞ்சு நான் முடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், வேற வீடியோ நிறைய டைம் ஆயிடுச்சு. நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன். அடுத்த வீடியோ வந்து என்னோட அனுபவங்கள், ஐயாவின அனுபவங்கள் போடலாமா போடக்கூடாதுன்னு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. சாமி போதும், அடுத்த சப்ஜெக்ட் பேசுங்க அப்படின்னு போடுங்க. உரிமையா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நான் இப்போ கொஞ்சம் டைமிங்லாம் எடுத்திருக்கேன். கேரளாவில் வந்து ஐயாவோட முன் சரீரம் 15வது சரீரம் பிரகார சுவாமியுடைய குரு பூஜை நடக்க போகுது. குரு பூஜைக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நான் அதுக்காக போவேன். நான் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நான் போகிறேன் சில விஷயம். எனக்கு அதேமாதிரி கமெண்ட்ஸ் பண்ணங்களும் ரொம்ப சந்தோஷம். ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சும்போது நம்ம நன்றி சொல்றது அந்த இதை போயிடுச்சு, இப்போ கிடையாதெல்லாம். ஆனால் தேங்க்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்படி கிடையாது. நன்றின்னு சொன்னது அப்படி கிடையாது, மனசுல இருந்து வரணும் அன்பு. அது சந்தோஷம் போடணும். அப்பா நம்மளை பார்த்து 10 பேர் இப்படி சொல்லிட்டான்ப்பா, அப்பா சந்தோஷம். இதுதான் அந்த மானிய பிறவில நீர் பெற்ற இன்பம். அது எந்த ஆத்மாவது என்ன நினைச்சதோ, நான் பேசுறதுல வந்து என்ன கருத்து அது பதிஞ்சு சாமி இப்படி சொல்றாரு, நமக்கு தகுந்த மாதிரி சொல்றாருன்னு அது நினைச்சு ஒரு கமெண்ட்ஸ் போறான் பதில். நான் உணர்வேன், அதை நான் உணர்ந்துதான் அப்படி சொல்லுவேன், நான் கரெக்டா சொல்லுவேன். ஆனா நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பதில் அவங்களுக்கு எதுவும் நான் போட முடியல, கோச்சிக்காதீங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் சில விஷயம் இருந்தா நான் போடுறேன். நான் உன் தேவைகளை நீங்க எதனா கேட்கணும், தெளிவா முடிவு எடுத்து கேளுங்க. நீங்க தெளிவாகுங்க, அப்பதான் நீங்க கேட்கற விஷயத்துக்கு நாங்க எதனா பண்ண முடியும். ஏதோ பேசுறாரு, ஏதாவது ஃபோன் நம்பர் வாங்கி நம்மகிட்ட பேசுவான், கேட்பான், 10 பேர் இருக்காங்க, இவர் ஒரு ஆள் அப்படி நினைச்சுன்னா அது வேலை ஆகாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. உண்மையா தூயமா இருந்தா தான் எல்லா விஷயம் நடக்கும். உன் கையில இருக்கு, வாழ்க்கையை டிசைட் பண்ணது உன் கையில இருக்கு. நாங்களும் உதவி பண்ணுவோம், உன் கூட சப்போர்ட்டா இருப்போம். ஐயாவும் சரி, நானும் சரி, எல்லாமே உங்களுக்கு. ஐயா நிறைய பண்றாரு, நிறைய செய்யறேன். நான் தான் எனக்கு அதெல்லாம் வேணாம், கர்மா அதெல்லாம் எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். எனக்கு கடமைகள், சில கடமைகள் இருக்கு, அதெல்லாம் முடிக்கிறதுக்காக வெயிட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆசிரமம் இடம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சிலர் தராணி இருக்காங்க. அந்த இடம் வந்து நம்ம திருநெல்வேலி அந்த சைடு, அது எங்க அவரு சொல்றாரு அந்த இடத்துல உட்காரணும். ஆசிரமம்னா வச்சுக்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நான் பண்ண அப்படி கிடையாது. வர்றவங்களுக்கு பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்து ஆரோக்கியமான உணவு, உடலை எப்படி வச்சுக்கணும், வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்துட்டேன், இனிமே எப்படி வாழணும், இருக்கிற காலத்து இருக்கிற நேரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்துறதுக்காக அது மாதிரி கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து அதை கொஞ்சம் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருக்கு. அது நடக்குமா நடக்காதா அவர் கையில, சாமி கையில தான் இருக்கு, என் கையில கிடையாது. எதுக்கு தேவையில்லாது மற்றவங்களுக்கு போய் நான் பண்ண வேலை கிடையாது. நான் வந்து கொடுத்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு நல்லபடியா போனா போதும். ஆனா இடையில நான் பண்ண ஆசை இருக்கு, அது ஆண்டவன் அவரு தான் முடிவு எடுக்கணும், பார்த்துக்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க கருத்துக்கு சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த முடிஞ்சா உங்களுக்கு நான் உதவி பண்றேன், சொல்றேன் நான் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். வீட்ல என்ன விபூதி எதுவும் கொட்டி விட்டு போனீங்களா என்ன வீட்டுல? ஏன் ஐயோ ஒரே விபூதி வாசம் இருந்துச்சு வெளியில, அந்த இருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் கமகமா நடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் கனகம்பட்டியார் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்காரு. கனகம்பட்டியாரா? அப்ப அதான் இவரு சொல்லிட்டு இருந்தாரு, என்னம்மா விபூதி வாசம் பயங்கரமா அடிச்சிச்சுமான்னாரு. எனக்கு நான் யோசிச்சுட்டு நான் எனக்கு என்னடா ஒரு விபூதி வாசனையா இருக்குதுன்னு. வீடு ஃபுல்லானே, கிச்சனு ஆளு கேட்டு வரைக்கும் தான்றேன். அதான் சொல்லுங்க, நான் சாப்பிட்டது எனக்கே தெரியல. சாப்பிட்ட மாதிரி எனக்கு அந்த இது இல்ல, ஃபீலிங். சாப்பிட்ட மாதிரியே தெரியலையா? எது ஒரு இடுப்பு எதாவது வச்சிருந்தீங்களா? நான் இடுப்பு திருநூறா தொடவே இல்லையா? விபூதியா தொடலையா? விபூதி வாசனை வருதுன்னு வந்து மோந்துட்டு கமகமான நல்லா இந்த பழனியில வாசனை அடிக்காது விபூதி வாசனை.
அவன் அனிதா வீட்டு பக்கம் போனா வரல, எங்க வீட்டுக்குள்ள மட்டும் வருது. எங்க வீடு இந்த வராண்டா அந்த கேட் வரைக்கும் வருது. அதான் கணக்கம்பட்டியார் சாப்பிடணும் நினைச்சாரு, அதான் மீன் வர வச்சு சாப்பிட்டாரு. அது எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. ம், நம்ம அன்னைக்கு சரி ஏதோ வேலையை முடிச்சுட்டு சரி இது போன்னு இருந்தோம். ம். நீயும் போய் மீன் வாங்கிட்டு வந்தா அவரு அந்த மீனை சொன்னாலும் அதே மீன் இருக்குது. அது 3 கடவே இருக்குது. அவர் கேட்ட மீனும் இருக்குது. இன்னும் ஆச்சரியமா இருக்குதுன்னு போட்டாரு. நானும் மீன் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு நானும் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னாரு. ம். ஒரு விபூதி வாசனை அடிச்சாதான் கம்ம கம்மன்னு. அதே பழனி கோயில் வாசனை அடிச்சாங்க, நம்ம ஐயா கோயில் விபூதி வாசனை அடிக்குமே, ஆமா. அது மாதிரி கம்ம கம்ம கம்ம. என்னடா நானும் எந்த விபூதிக்கிட்டே போகலையே நானு அப்படின்றேன். ம். இவரு போய் சாமி கிட்ட போய் விபூதி எதுவும் திறந்து வச்சிருக்காளா என்னன்னு பார்த்தாராம். ம். ஆஹா, சாம்பிராணி கரண்டில தான் கொஞ்சோண்டு இருந்தது. அது கூட கற்பூரம் ஏத்துன மாதிரி இருந்தது. அதுல எப்படி வாசனை வரும்? ம். இவரு விபூதி வாசனை வரும் என்னவோ ஏதோ புலம்பினே இருந்தாரு.